நெல்லை மேலப்பாளையத்தில் 3 சிறுமிகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த ஆனந்த சேகருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை உறுதி செய்து மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி. உயர்நீதிமன்ற அமர்வின் இந்த உத்தரவு தொடர்பான விவரங்கள். மேலப்பாளையத்தில் 3 சிறுமிகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த ஆனந்த சேகருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தூக்கு தண்டனையை உறுதி செய்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. இதை உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. இது வழக்கின் பின்னணி பார்த்தோமானால், நெல்லை மேலப்பாளையத்தில் 3 சிறுமிகளை ஒரே நேரத்தில் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாளையங்கோட்டை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆனந்த சேகர் என்பவரை கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நெல்லை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் ஆனந்த சேகருக்கு தூக்கு தண்டனை விதித்து உத்தரவிட்டது. நடைமுறைப்படி இந்த உத்தரவை உறுதி செய்ய கோரி தமிழக அரசு தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அந்த மனு தாக்கலானது செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வு வழக்கை தீர்ப்புக்காக ஒத்திவைத்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள், உத்தரவாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் சமூகத்தின் அளவீடு பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பவர்களை பாதுகாப்பதில் தான் உள்ளது. இந்த வழக்கை பொறுத்தவரை குற்றவாளி உடலுக்கு எதிராக மட்டுமல்ல, 3 ஆன்மாக்களுக்கு எதிராக திட்டமிட்டு வன்முறையை நிகழ்த்தி இருக்கிறார். கொலை செய்து விடுவதாக மிரட்டி இந்த கொடூரத்தை செய்திருக்கிறார். இது போன்ற குற்றத்திற்கு இரக்கம் காட்டுவது தவறான முன்னுதாரணமாகிவிடும். குழந்தைகளின் உணர்வுகளை மலிவாக கருதி குற்றவாளி சிறையில் மீதி காலத்தை கழிப்பதை இந்த நீதிமன்றம் விரும்பவில்லை. குழந்தைகளை பாதுகாப்பதில் சட்டம் முதுகெலும்பாகவே செயல்படும். இந்த உத்தரவு ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு, குற்றவாளிகளுக்கு இந்த உத்தரவு ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது நீதி வழங்கும் மற்றும் சமூகத்தின் ஒழுக்கத்தை மீட்டெடுக்கும் முயற்சி. சமூக ஒழுக்கம் இருக்க வேண்டும். அதை மீட்டெடுக்கும் முயற்சியாகத்தான் இந்த தீர்ப்பை நாங்கள் உறுதி செய்கிறோம் என கூறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த வழக்கில் குற்றவாளிக்கு விதிக்கப்பட்ட தண்டனை, தூக்கு தண்டனை உறுதி செய்யப்படுகிறது. நீதிமன்ற பதிவாளர் உத்தரவு உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களிலிருந்தும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் அடையாளத்தை எடுக்க அறிவுறுத்த உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். குழந்தைகளின் அடையாளங்களை காண்பிக்க கூடாது, அடையாளங்களை அடையாளப்படுத்தவே கூடாது என அறிவுறுத்தி அந்த உத்தரவில் பிறப்பித்திருக்கிறார்கள் நீதிபதிகள். விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. நெல்லை மேலப்பாளையத்தில் 3 சிறுமிகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த ஆனந்த சேகருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை மதுரை அமர்வு உறுதி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்ற முக்கிய செய்தியை பார்த்தோம். விவரங்களை நமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட நாம் கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.